So வெற்றி பாதை 2026 ஓட வீக் 4ல நம்ம மார்க் ஃபெச்சிங் மைண்ட் செட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதோட டீடைல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல ஷார்ட் செக்ஷன் வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல வந்து வெற்றி பாதை 2026ல இதோட டீடைல் வீடியோஸ் இருக்கு. ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரிவைஸ் இன் லூப்ஸ் அப்படின்னா வந்து எவ்ரி டைம் நீங்க ஒரு டாபிக் படிச்சிட்டீங்கன்னா அப்கமிங் 1 or 2 டேஸ்ல அதை ஜஸ்ட் ரிமைனிங் ஒரு வாட்டி லைட்டா ரிவைஸ் பண்ணிட்டு அந்த வீக் சண்டே ஃபுல்லா அந்த லெசனை ரிவைஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சண்டே வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல அந்த லெசனை ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த ரிவிஷனுங்கிற மாதிரி யூ ஹேவ் டு வந்து மல்டிப்ளேயர் ரிவிஷன் சைக்கிள் லூப்ஸ்ல நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காது. அண்ட் whenever you get any test paper always follow this marked analysis. Next 10 years ஓட PYQs எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் P, C and Mக்கு ஒரு கோல்டு மைன் மாதிரி அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய நியூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கான ஐடியாஸ் கிடைச்சிடும். அண்ட் அதுல இருந்து ரிப்பீட் ஆகக்கூடிய சேம் கான்செப்ட் ஆர் ஐடியாலஜி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் whenever you are writing your test know the CBSE marking scheme. 1 மார்க்குக்குன்னா எவ்வளவு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இதுல என்ன எக்ஸ்பெக்டட் எப்படி எழுதணுங்கிறத கத்துக்கிட்டு எழுதுங்க. அண்ட் whenever you write any test be it a 30 mark or an 80 mark treat it as your final board exam. அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அந்த டைமிங் மேனேஜ் பண்றது எல்லாமே இங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஒரு ஃபைனல் ரிவிஷன்ஸ்லாம் வந்து ஈஸியா அந்த ஹேபிட் வந்து ஃபாலோ ஆகும். அண்ட் டெஸ்ட் எழுதி என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் வருதோ அதை செப்பரேட்டா மிஸ்டேக் புக் அப்படிங்கறத ஒன்று ஷார்ட்டா சிம்பிளா மெயின்டைன் பண்ணி நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த லெசனோட டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதை ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி வந்து 10 to 15 days நீங்க பேக்லாக் சண்டேன்னு ஒன்று வச்சுட்டு அந்த சண்டே வேற எதுவுமே நியூவா படிக்க கூடாது. என்ன பிளான் போட்டதுல ரிமைனிங் இருக்கோ ஆர் சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கோ அதை மட்டும் 3 சப்ஜெக்ட்லயுமே அன்னைக்கு உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு சண்டே நீங்க அலாட் பண்ணிக்கலாம். ஸோ that's it for this வெற்றி பாதை சீரீஸ். ஐ ஹோப் இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கம்ப்ளீட் வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க because new and exciting videos are coming your way. See you soon.